மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் இன்றைய தினம் நான் அட்டாளச்சேரி சபைக்கப்பட்ட உறவில் பிராந்தியத்தில் வெளிச்ச வீட்டுக்கு உங்களையெல்லாம் பழகி சென்று வெளிச்ச வீட்டுக்கு காலத்தில் கொடி கட்டி வளர்ந்த தலைவர் அஷ்ரப் நிர்வாகி உறவில் துறைமுகத்துக்காக கட்டப்பட்ட வெளிச்ச வீட்டு காட்டுவதற்காக இந்த காணொலியில் இப்பொழுது உறவில் என்பது ஒரு அழகான கிராமம், அற்புதமான மனிதர்களை கொண்டு அற்புதமான அழகான கிராமங்கள் பார்க்கிறார்கள். உங்களுக்கு இந்த காணொலியில் பார்த்தாலே தெரியுது, கடலும் ஒரு பக்கம் கடல் இருக்கிறது, ஒரு பக்கம் வயல் இருக்கிறது, அதே போல பெண்களுக்கு பல்கலைக்கழகம் இருக்கிறது, நிறைய படித்தவர்கள் இருக்கிறது, அதே போல தென்னை மரம் நிறைய இருக்கிறது. செய்திக்கு மிக பெயர் போனால் உறவில், அதே போல கடற்தொழில், அதே போல வேளாண்மை, சேனை பயிற்சி, இப்படியெல்லாம் பல்வேறு செய்திகளில் ஈடுபடக்கூடிய வாழ்கின்ற அற்புதமான இடம் தான் இந்த உறவில். இப்போது இங்கே பார்க்க நான் வெளிச்சம் இந்த வெளிச்சம் சபைக்கு வெளிச்சம் 19 ஜூன் 1999 ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் ஜனாதிபதி சட்டசபை பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான அவர்களால் துறைமுக அபிவிருத்தி புனர்வாழ்வுக்குழாக அமைச்சர் ஒருவர் வெஜி ரணத்துங்க பாராளுமன்ற வைபரீதியாக அங்குராட்டம் செய்து வைக்கப்பட்டது 1999 ஆண்டு. அந்த காலத்தில் இதை நிறைய பொதுமக்கள் ஒன்று திரண்டு வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. இப்பொழுதும் மாலை வேளைகளில் பிள்ளைகளோடு குடும்பமாக வந்து இந்த வெளிச்ச வீட்டை சுற்றி பார்க்கலாம். இரவு நேரங்களில் இந்த வெளிச்ச வீடு தொடர்ச்சியாக அதனுடைய கலங்கரை விளக்கத்தை காட்டு இந்த தென்கிழக்கு பிராந்தியத்தில் இருப்பவர்கள் வந்தால் கண்டிப்பாக இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், இதுதான் வெளிச்ச வீடு. அங்கே கடல், அங்கே துறைமுகம் அங்கே இருக்கிறது. துறைமுகத்துக்காகத்தான் இந்த வெளிச்ச வீடு கட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பார்க்கிறது எனக்கு பின்னால் இருக்கிறது மீனவர் துறைமுகம். அங்கே மீனவர்களுடைய வள்ளங்கள் அத்தனையும் அங்கேதான் இருக்கிறது மீனவர் துறைமுகம். இது அரசாங்கத்தின் முன்னால் இருப்பது அரசாங்க துறைமுகம், அரச ஒலிவில் துறைமுகம். இது மீனவர்களுக்கான துறைமுகமாக என் பின்னால் இருக்கிறது. இந்த வெளிச்சப்பட்டு நாங்கள் இப்பொழுது உங்களுக்காக இன்னும் சுற்றி காட்டப்போம்.